அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு நன்னறி உடைய பாடத்தில் அல்லாஹுடைய தூதரின் சீரா வரலாறு பாடத்தில் ஷாம் நாட்டிற்கு பயணம் என்கின்ற தலைப்பில் நாம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம சில விளக்கங்களை பார்க்க போகிறோம். இன்னைக்கு 2 தலைப்பை பார்க்க போகிறோம். ஷாம் நாட்டிற்கான பயணத்தையும் நபி அவர்களின் திருமணம் குறித்த விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஷாம் நாடு. அல்லாஹுடைய தூதர் முதல்ல வியாபார பயணத்திற்கு முதலில் சென்ற நாடு ஷாம். அதாவது சின்ன வயதில் அல்லாஹுடைய தூதரின் சிறிய தந்தை அபு தாலிபோடு பயணித்த முதல் ஊர் என்னன்னா ஷாம், சிரியா நாட்டுக்கு தான் ரசூலுல்லாஹ் வியாபாரத்துக்கு போயிருக்காங்க. முதல் இதை வாசிச்சுட்டு அதுக்கான விளக்கம் சொல்லுவோம். மக்கா நகரில் ஹதிஜா என்ற ஒரு பெண்மணி ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு பெண்மணி செல்வ சீமாட்டியாக இருந்தார்கள். அவர்கள் விதவையாவார்கள். அவர்களுக்கு பெரிய வியாபாரம் நடந்து வந்தது. அவர்கள் சிறு வியாபாரிகளுக்கு பணம் கொடுத்து வியாபாரம் செய்ய சொல்லி வரும் வருமானத்தில் பங்கு பெறுவார்கள். நபி அவர்களின் நேர்மையையும் நம்பிக்கையும் கேள்விப்பட்டு தமது பொருட்களை கொடுத்து வியாபாரம் செய்ய ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அம்மையார் விரும்பி தூது அனுப்பினார்கள். அதை ஏற்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அடிமை பெண் மைசராவை அழைத்து கொண்டு ஷாம் நாட்டிற்கு பயணம் செய்தார்கள். சரி, மேலும் உண்மையுடனும் விவேகத்துடனும் பெற முயற்சி செய்து வியாபாரம் செய்தார்கள். அதுவரை இருக்கா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ மக்கா நகரில் ஹதிஜா என்ற ஒரு பெண்மணி செல்வ சீமாட்டி வாழ்ந்து வந்தார். சுப்ஹானல்லாஹ். அந்த காலத்துல வியாபாரம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ நாம இதை நம்ம வாசிக்கும் பொழுது என்ன நமக்கு ஞாபகம் வருது? அப்போ ஹதிஜா ரலி ஒரு வியாபாரியோ என்று கேட்டால் அவங்க வியாபாரி கிடையாது. வியாபாரிகளை உருவாக்க தெரிந்த ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மைண்ட் உள்ளவங்க, நல்ல ஒரு அறிவு உள்ளவங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க எந்த நாட்டுக்கும் போய் வியாபாரம் செய்ய மாட்டாங்க. தன்னிடத்துல சில பணியாட்களை வியாபாரிகளை கைக்குள் வைத்துக்கொண்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா நேர்மையான வியாபாரம் செய்வாங்க. எப்படி செய்வாங்க? அந்த காலத்துல குறைஷிகளுடைய பழக்கமே அதுதான். தன்னுடைய உள்ளூரில் விளையக்கூடிய சில வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன செய்வாங்க, வெளியூருக்கு பயணித்து அங்க போய் வியாபாரம் செஞ்சு அவங்களுக்கு தேவையான காசுகளையும் அங்க இருக்கக்கூடிய சில அதாவது உணவு பொருட்களையும் வாங்கிட்டு வருவது குறைஷிகளுடைய பழக்கம். இப்படித்தான் அந்த காலத்துல வியாபாரம் ரொம்ப பரவலாக இருந்துச்சு. அப்ப ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அப்படிதான் செய்வாங்க. தன்னிடத்துல இருக்கக்கூடிய வியாபார பொருட்களை சில வியாபாரிகளை நியமித்து அவங்களிடத்துல கொடுத்து என்ன செய்வாங்க, வேற வெளியூருக்கு வியாபாரம் செஞ்சு அங்கிருந்து வரும் பொழுது அவங்களுக்கான அசல் தொகையும் எடுத்துக்கொண்டு வியாபாரிகளுக்கு சில கூலிகளையும் கொடுத்து வருவாங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவான முறையில கொடுக்கக்கூடிய பொருட்களும் தரமாகவும் இருக்கும். போகக்கூடிய மனிதர்களும் ரொம்ப சில பேர் தரமானவங்களா இருப்பாங்க. ஆனா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களை சில நேரம் ஏமாற்றக்கூடிய வேலைகளும் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சில ஏமாற்றக்கூடிய வேலைகள் செய்வாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த காரணம் சொல்லுவாங்க. ஹதிஜா அவர்களே, நாங்க போயிட்டு நாங்கள் வியாபாரத்துக்கு போயிட்டு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய வழிப்பறி கொள்ளக்காரர்கள் இருந்தாங்க. அதனால எங்களுடைய பொருட்களை என்ன செஞ்சுட்டாங்க, திருடிட்டாங்க. நாங்கள் கொண்டு வந்த காசுகள் எல்லாம் திருடிட்டாங்க, இதுதான் எங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். சில வியாபாரிகள் என்ன சொல்லுவாங்க, சரியான வியாபாரம் இல்லைம்மா, அங்கே சந்தையில் இடம் இல்லை, அதனால சரியா எங்களால் விற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஒரு சில பேர் இப்படி ஒவ்வொரு பொய்களாக சொல்லி கிடைக்கக்கூடிய வருமானத்தில் அவங்க பாதி அடிச்சுட்டு என்ன செய்வாங்களாம், கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதையும் ஹதிஜா அம்மாவுக்கு நல்லா தெரியும், எப்படி யார் நேர்மையாக வியாபாரம் செய்வாங்க, யார் பொய் சொல்கிறாங்கிறது ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கான கூலிகளை என்ன செய்வாங்க, கொடுத்து கொண்டு இருப்பாங்க. இப்படி ஒரு வியாபாரத்தை கொண்டு, வியாபார யுக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வியாபார யுக்தியை கொண்டு ஒரு செல்வ சீமாட்டியாக அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஹதிஜா அம்மா ஒரு விதவைதான். 2 ரசூலுல்லாவை மனம் முடிக்கிறதற்கு முன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனம் முடிப்பதற்கு முன்னால் 2 திருமணங்கள் அவர்களுக்கு நடந்திருக்கு. அவர்களின் மூலமாக 3 குழந்தைகள் இருந்திருக்கிறாங்க. 2 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை இருந்ததாக வரலாறு நமக்கு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, வியாபாரம் செய்ய சொல்லி வரும் வருமானத்தில் பங்கு பெறுவார்கள். இதெல்லாம் அவங்க வியாபாரத்துடைய சில நுணுக்கங்கள். இதுல மைசரா என்கின்ற ஒரு பெண்ணுன்னு கொடுத்துருக்காங்களா, அதை மட்டும் அடிச்சுட்டு மைசரா என்பது ஒரு ஆண், பெண் கிடையாது, ஒரு ஆண். சரிங்களா? சில வரலாற்று புத்தகத்துல பெண்ணுன்னு கொடுத்துருப்பாங்க, ஆமா அனுப்ப மாட்டாங்க. அதனால ஆண் தான் இந்த இடத்துல மைசரா என்கின்ற ஒரு ஆணுன்னு போட்டுக்கோங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஹதிஜா அம்மாவுக்கு நல்ல ஒரு விசுவாசியாக இருப்பாங்க. அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, ரசூல்லாவோடு அந்த ஷாம் நாட்டிற்கு பயணிக்கும் பொழுது
அந்த மைசரா ரசூலுல்லாவுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கவனிப்பாங்க, ரொம்ப கவனிப்பாங்க. என்னன்னா என்ன செய்வாங்கன்னா, இப்போ நல்ல விசுவாசனை என்ன செய்வாங்க, எஜமான்ட்டது இதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் என்ன செய்வாங்க, பார்த்து வச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் யார்கிட்ட எப்படி பேசுறாங்க, எப்படி வியாபாரம் செய்யறாங்க, என்ன செய்யறாங்க, யார் என்ன பழகுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த மைசரா என்கின்ற ஒரு அந்த வியாபாரி என்ன செய்யறாரு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல போய் சொல்லிடுறாங்க. எல்லாமே சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு நடந்த சில முஅஜிசாத் அற்புதங்களை சொல்றாங்க. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதாவது ரசூல்லா வந்து அவங்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிபோடு 12வது வயசுல வியாபாரம் போகும் பொழுது ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பேர் என்ன, பராக்கா இப்னு நௌஃபல் புஹைரா, ஆமிர் இப்னு புஹைரா இல்லையா, வராக்கா இப்னு நௌஃபல் வந்து வேற, பஹீரா என்கின்ற ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க 12 வயசுல ஒரு மரத்தடியில படுத்திருப்பாங்க. அவங்க சுத்தி வருவாங்க இல்லையா. சில வரலாற்று ஆசிரியர்கள் இந்த சம்பவம் ரசூலுல்லாஹ் 25வது ஹதீஜா அம்மாவுடைய வியாபார பயணத்துக்கு போகும் பொழுது நடந்ததாக சில வரலாற்று குறிப்புகள் இருக்குது. அதை பார்த்த மைசரா என்ன செய்வாங்களா, இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு, என்ன செய்யறாங்க, அந்த பஹீரா என்கின்ற அந்த பாதிரியார் சுத்தி வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்க வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மரத்தின் நிழல்ல படுத்திருந்தோம், ரசூல்லா மட்டும் முஹம்மது மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்துக்கு கீழே படுத்திருந்தாங்க. அந்த கிறிஸ்தவர் வந்து சுத்தி வரும்போது, நாங்க அந்த காலத்துல திருடர்கள் அதிகமா இருக்காங்க இல்லையா, நாங்க திருடர்கள் நினைச்சு ஏன் நீ சுத்தி வர்ற அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல எங்களுடைய வேதத்துல, எங்களுடைய தௌராத் இன்ஜீல் வேதத்துல இப்படி ஒன்று எழுதப்பட்டு இருந்துச்சு, எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க, இந்த மரத்தின் நிழலுக்கு கீழே யாருமே படுக்க மாட்டாங்க நபிமார்களை தவிர. ஒரு நபி வருவார், அந்த நபி மட்டும்தான் இந்த மரத்தின் நிழலுக்கு கீழே படுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பை எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால இவர் என்னடா இவ்வளவு வருஷமா எத்தனை வியாபாரிகள் இங்க வந்து தங்கி இருக்கிறாங்க, ஆனா இந்த மரத்துக்கு கீழே யாரும் தங்கினது கிடையாது, ரசூல்லா மட்டும் படுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சுத்தி வரேன். அதே போல அவர்களுடைய முதுகுல இருக்கக்கூடிய அந்த முத்திரை, நுபுவத் என்கின்ற முத்திரையை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில முஅஜிசாக்களையும் அற்புதங்களையும் அந்த மைசரா என்ன செய்யறாங்க, கவனிச்சு எல்லாத்தையும் போய் என்ன செய்யறாங்க, ஹதீஜா மாட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இது முடிஞ்சிருச்சு, நம்ம திருமண வாழ்க்கைக்குள்ள நம்ம சொல்ல போறோம். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மைசரா வந்து நல்ல ஒரு யோசனை சொல்லுவாங்க, இது பண்ணாலும் அதோட அங்க இருக்கக்கூடிய என்ன எப்படி யோசனை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்படி நல்ல ஒரு மனிதரா இருக்கிறாங்க, நீங்களும் தனியா இருக்கிறீங்க, நீங்க திருமணம் செஞ்சுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை சொல்றாங்க. சொல்லும்பொழுது ஹதீஜா அம்மா வந்து இவ்வளவு வருஷ காலமா, கிட்டத்தட்ட அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 40 வயசு 45 வயசு, அவங்க சொல்லும் போது மைசரா சொல்லும் பொழுது, அவங்களுக்கு அந்த ஹதீஜா அம்மாவை பெண் கேட்டு வந்தவங்க எல்லாம் யாரு அப்படின்னா, பெண் கேட்டு வந்திருக்கிறாங்க குறைஷி தலைவர்கள். அபூ சுஃபியான் பெண் கேட்டு வந்தாராம் ஹதீஜா அம்மாவை. பின்ன அப்புறம் நம்ம யாரு எதிரி, இந்த உள்ள அபூ ஜஹல் பெண் கேட்டு வந்தானா. அப்ப ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாரை பற்றியும் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஒரு வியாபாரினா அப்படிதான் இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஒருவருடைய நடவடிக்கைகள் அவங்க எப்படிப்பட்டவங்க என்பதை தெரிஞ்சு யாருமே எனக்கு என்ன செய்யல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட மைசரா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல அதுலயும் இந்த வியாபாரத்துல அவங்க மைசரா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஹதீஜா அவர்களே, அவங்களுடைய கூட்டத்துல அவரை அழைக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, அஸ்வாதிக் வாங்க, அல்லமீ நீங்க வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அப்படியே ரொம்ப அவங்கள நினைத்த ஒரு பெருமையும் ஒரு சிறப்பும் நான் வந்து கண்டுகொண்டேன். அதனால நல்ல நேர்மையான ஒரு மனிதராக முஹம்மது திகழ்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ நம்ம வீட்டுக்குள்ள யாராவது பெண் பேசணும்னா ஒருத்தர் வச்சிருப்போம், நீங்க கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வச்சிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஹதீஜா அம்மாவுடைய அந்த அவங்களுடைய சரௌண்டிங்ல நஃபீஸான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நல்ல விசாரிக்கிறதுல பயங்கரமான ஆளு. அவங்க என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நேரடியாவே நஃபீஸாமா போயிடறாங்க. தூது போறவங்க அவங்க தான் நஃபீஸா. போய் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஸ்ட்ரைட்டா போய் ஹதீஜாமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லல, என்னப்பா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செஞ்சுக்கலையா, உங்களுக்கு தான் 20 வயசு 25 வயசு ஆயிடுச்சு, நல்ல ஒரு வயதுல இருக்கீங்க, நீங்க திருமணம் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு போதிய வருமானம், இப்போதான் கொஞ்சம் நான் வியாபாரம் செஞ்சு கொண்டு இருக்கிறேன், போதிய வருமானம் இல்லாமல் இருக்கிறேன், ஒரு ஏழையாக இருக்கிறேன், இப்போ நான் திருமணம் யார் என்ன திருமணம் ரசூலுல்லாஹ்வை திருமணம் செய்ய ஆள் இல்லையா, யார் என்ன திருமணம் செஞ்சுக்கிருவா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நஃபீஸாமா கொஞ்சம் அப்படியே அபு தாலிப் இருக்கிறாங்க, தன்னுடைய சிறிய தந்தை இருக்கிறாங்க, எல்லாட்டையுமே இப்படி எங்களுடைய எஜமானி ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க வந்து செல்வ சீமாட்டி,
நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்கீங்க, நீங்கள் பொருளாதாரத்தை எதிர்பார்க்கீங்களா, அவர்களிடத்துல பரக்கத்தா இருக்குது. நீங்கள் வந்து குலப்பெருமை எதிர்பார்க்கீங்களா, ஹதிஜா அம்மா உயர்குல பெண்மணி சுபஹானல்லா, குலப்பெருமையும் உண்டு. நீங்கள் ஜமீல் அழகு எதிர்பார்க்கிறீங்களா, ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல அழகும் இருக்குது. அதை விட முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கும் ஹதிஜா அம்மாவுக்கும் 2 பேருக்கும் பொருத்தம் நிறைவாக உள்ளது அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய அந்த அப்சர்வேஷன், அவங்க வந்து அந்த சொன்ன பாணி, நஃபீஸா அம்மா சொன்ன அந்த பாணி ரசூலுல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சொன்னதுனால ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்ய இப்போ நாமெல்லாம் என்னென்ன செய்வோம், இப்போ மாப்பிள்ளை பெண்ணை தான் என்னன்ட்டு எதுன்ட்டு விசாரிப்போம். இவங்க என்ன மாப்பிள்ளை என்ன செஞ்சுறாங்க, நேரடியாக வந்து விசாரித்து என்ன நடக்கு எது நடக்கு இப்படிங்கிற மாதிரி விசாரணை செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக இவங்களுக்கு சம்மதமாகி ரசூலுல்லாவுக்கு 25 வயது, ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு 40 வயது. சுப்ஹானல்லாஹ். அப்போ திருமணம் ஒப்பந்தம் நடக்குது. அந்த காலத்துலலாம் இஸ்லாம் வராத நாள், நல்ல கவனிங்க, இஸ்லாம் மார்க்கம் கிடையாது, முஹம்மது நபியாக இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இல்லை. அறியாமை காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நடுவில் அற்புதமான 2 ஜோடிகள் என்றால் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான். அவங்களுடைய திருமணம் சுப்ஹானல்லாஹ் எளிமையான முறையில். ஹதிஜா அம்மாவுடைய புறத்தில் 2 பேர், அவங்க 2 பேர்னா முக்கியமான 2 பேர், ஒரு சில பேர் வந்து என்ன செய்யறாங்க கூட்டிட்டு வர்றாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவங்க ஹதிஜா அம்மாவுடைய தந்தையின் சகோதரர், தன்னுடைய சச்சாவை என்ன செய்கிறாங்க கூட்டிட்டு வர்றாங்க. அதே போல் வரக்கா, யார் உறவுக்கார், வரக்கா இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உறவுக்கார ஒரு மனிதரையும் கூட்டிட்டு வர்றாங்க. இந்த இடத்துல எங்கே வர்றாங்கன்னா அபு தாலிப் அவங்களுடைய வீட்டில் தான் இதெல்லாம் நடக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரசூல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே போல் அவங்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ், அவங்களுடைய இன்னொரு சிறிய தந்தை அபூ தாலிப், சில மனிதர்கள் எல்லாம் வந்து கூடி பேசி இது பண்ணுறாங்க. அந்த காலத்தில் குத்பா இதுதான், இப்படி தான் இருந்துச்சு குத்பா. என்ன குத்பா, சில ஒரு நபர் எழுந்து ஹதிஜா அம்மாவை பற்றி, மணப்பெண்ணை பற்றி சொல்ல, ஒரு நபர் எழுந்து என்ன செய்கிறாங்க ஆண்களை மணமாப்பிள்ளையை பற்றி சொல்ல. ஹதிஜா அம்மாவை பற்றி வரக்கா எழுந்து சொல்கிறார், எங்களுடைய பெண் ரொம்ப அந்த காலத்திலேயே துவாஹிரா என்கின்ற பெயர் பெற்றவங்க, மாணவங்க அப்படின்ட்டு பெயர் பெற்றவங்க. எங்களுடைய பெண் ரொம்ப பரிசுத்தமானவங்க, செல்வ சீமாட்டி, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. திருமணம் ஆயிருக்கு, ஆனாலுமே அவங்க வந்து இன்னும் வந்து அவ்வளவு ஒரு அதபான ஒரு ஒழுக்கமுள்ள பெண்களாகத்தான் இருக்கிறாங்க. இப்போ திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிறிய தந்தை எழுந்து பேசுகிறாங்க. எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்-அமீன் அஸ்-ஸாதிக், உண்மையாளர் நேர்மையாளர்ங்கிற பட்டம் பெற்றவர். அதே போல் எங்கள் முழுமையாக செல்வம் இல்லைனாலுமே அஹ்லாக் என்கின்ற நற்குணம் நிறைந்தவர் எங்களது முஹம்மது அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசி நல்ல முறையில் நிக்காஹ் முடியுது. ரொம்ப சிம்பிளான முறையில் நிக்காஹ் முடியுது. அந்த காலத்திலேயே மஹர் என்பது கூட சட்டங்கள் இல்லாத காலத்தில் கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, மஹர் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் வலிமா விருந்து, ஒரு மாடு வலிமா விருந்தாக மக்களுக்கு கொடுத்த வரலாறுமே நம்ம பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கிட்டத்தட்ட 25 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாவோடு 25 வருடங்கள், கிட்டத்தட்ட நபி அவர்களுக்கு 11-12 மனைவிமார்கள் இருந்தாலும் கூட எல்லா மனைவிமார்களை விட அதிக நாள் வாழ்ந்த ஒரு சிறப்பு பெற்றவர்கள் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. வேற மனைவி யாருமே திருமணம் முடிக்கல. 52வது வயது ரசூலுல்லாவுக்கு, ஹதிஜா அம்மாவுக்கு 50வது வயது ரசூலுல்லாவுக்கு, ஹதிஜா அம்மாவுக்கு 65வது வயது வஃபாத் ஆயிடுறாங்க. யாரு, ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. அப்போ ரசூலுல்லாவுக்கு 50 வயது. சுப்ஹானல்லாஹ். அதற்கு பின்னால் தான் மிச்ச 10 மனைவிமார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. ஹதிஜா அம்மாவோடு அவர்களுக்கு பிறந்த அவர்கள் கொண்டு பிறந்த மக்கள்லாம் நமக்கு தெரியும். முதல்ல காசிம் என்கின்ற ஒரு குழந்தை பிறந்துச்சு. அதனால தான் ரசூலுல்லாவுக்கு அபுல் காசிம் என்கின்ற ஒரு புனைப்பெயர், ஒரு பட்ட பெயர் கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்துல்லா என்கின்ற ஒரு மகன் பிறந்தார். அதுக்கு பின்னாடி 4 பெண் குழந்தைகள் வரிசையா ஜைனப், உம்மு குல்சும், ருக்கையா, ஃபாத்திமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு. இந்த 6 மொத்தம் ரசூல்லா அந்த ஹதிஜா அம்மாவுக்கு முன்ன பிறந்த 3 மொத்தம் 9 பிள்ளைகளுக்கு தாயாக, அதுவும் தாயல்ல ஒரு முன்மாதிரி தாயாக, எப்படி தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு முன்மாதிரி தாயாகவும் ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் திகழ்ந்திருக்கிறாங்க. இதில் ஒரு 5 சிறப்புகள், அவங்களுடைய சிறப்புகளை சொல்லி நம்ம முடிச்சிருவோம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால்,
இந்த உலகத்தில் முதல் முஸ்லீம் பெண்மணி என்கின்ற பெயர் பெற்றவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க தான் முதல்ல இஸ்லாத்தை என்ன செஞ்சிருக்காங்க, இணைஞ்சிருக்கிறாங்க, ஏற்றிருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய சலாமையும் அல்லாஹுடைய அந்த மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சலாமையும் பெற்ற பெரும் பேறு பெற்ற ஒரு பெண்மணி என்றால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க அதுதான் இரண்டாவது சிறப்பு. அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், ஹதீஜாமாவுக்கு சலாம் சொல்லி விட்டுருக்கான். நமக்கு அந்த வரலாறு தெரியும் இல்லையா? அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஜிப்ரீல் சொல்லுவாங்க, அல்லாஹுடைய சலாமையும் என்னுடைய சலாமையும் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஹதீஜாமாவுக்கு சொல்லுவாங்க. இது இரண்டாவது சிறப்பு. இன்ஷால்லா சொல்லுவோம். ஆமாம், மூன்றாவது இது கசது என்கின்ற ஒரு மாளிகை, கூச்சலும் குழப்பமும் கவலைகளும் ஹுஸ்னும் இல்லாத ஒரு அற்புதமான அமைதியான ஒரு மாளிகை, ஒரே முத்தாலான ஒரு மாளிகை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அது மூன்றாவது சிறப்பு. நான்காவது சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நபி அவர்களுக்கு குழந்தை, அதாவது அவர்கள் மூலமாக பெற்றெடுத்த மற்ற மனைவிமார்கள் யாருமே என்ன செய்யல, குழந்தை பெற்று கொடுக்கவில்லை. ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா குழந்தை பேறு பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கா. இது நான்காவது சிறப்பாக இருக்குது. ஐந்தாவது சிறப்பு, இந்த உலகத்திலேயே பரிபூரணமாக்கப்பட்ட முழுமையான ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு பெண் என்று சொல்லி ஒரு 4 நபர்களை நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் முன்மாதிரியாக காட்டி தருகிறது. 4 பெண்மணிகளை. அதில் முதல் தரஜாவில் இருக்கிறவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ரெண்டாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, மூணாவது ஃபிரௌனுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான்காவது மரியம், மரியமும் உண்டு, ஆசியா அவர்களும் உண்டு. இப்படி ஒரு பரிபூரணமாக்கப்பட்ட ஒழுக்கமுள்ள ஒரு பெண்மணிகளில் முதல் இடத்துல இருக்கிறவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படி நிறைய சிறப்புகள் இருக்குது. 5 சிறப்பு ரொம்ப முக்கியமானது. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவங்க ஹதீஜாமாவுடைய மரண நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடயே இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லா உயிரோடு இருக்கும் பொழுது 2 மனைவிமார்கள் வஃபாத் ஆயிருக்கிறாங்க. 2 மனைவிமார், ஒன்று ஹதீஜாமா, ரெண்டாவது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அந்த 2 பேரையுமே ரசூலுல்லா தன்னுடைய கரத்தால் கஃன் செஞ்சு அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஹதீஜாமாவுடைய அந்த ஜக்ராத்துடைய நிலைமையில் ஹதீஜாமா 3 விஷயங்கள் அல்லாஹுடைய தூதர் இடத்துல சொல்லுவாங்க. ஒன்று என்ன, அல்லாஹுடைய தூதரே, கபருடைய வேதனை லேசாக்கப்பட, அவங்களுக்கு கபருடைய வேதனையா, சுபஹானல்லாஹ், அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹுடைய சலாம் பெற்றவர்கள், அல்லாஹுடைய அந்த மலக்குமார்களுடைய சலாம் பெற்ற மாளிகைகளுக்கு சொந்தக்காரரான ஹதீஜாமா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, கபருடைய வேதனை நீங்குவதற்கு நீங்கள் ஹிரா மலை குகையில் இருக்கும் பொழுது ஒரு போர்வை போர்த்திருந்தீங்கல்ல, அந்த போர்வையை கொண்டு எனக்கு கஃன் செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கோரிக்கை வைக்கிறாங்க. ரெண்டாவது கோரிக்கை சொல்கிறாங்க ஹதீஜாமா அந்த கடைசி நேரத்தில், நான் உங்களுக்கு ஏதாவது பணிவிடையில் குறை செய்திருந்தால் என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள். சுப்ஹானல்லாஹ், என்ன பணிவிடையில் குறையா? அவ்வளவு பெரிய உயரமான அந்த ஹிராமலை குகையில் ஒரு 50 வயது இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி, ஒரு வயதான ஒரு பெண்மணி ஹதீஜாமா ஏறி போய் ஒவ்வொரு நேர உணவுகளையும் கொடுத்து எவ்வளவு அரவணைப்புகள். அதுலேயும் ரசூலுல்லா முதல் முறையாக நுபுவத் பெற்று நடுநடுங்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஹதீஜாமாவுடைய ஆறுதல் வார்த்தை மட்டும் இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன். ரசூலுல்லா ரொம்ப தோன்று போயிருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த நேரத்தில் ஹதீஜாமா அவங்களுடைய நற்குணத்தை எடுத்து சொல்லி, அவங்கள எடுத்து சொன்னது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக இஸ்லாத்தை ஏற்று, நான் நம்புகிறேன் நீங்கள் நுபுவத் பெற்ற நபி என்றும் நீங்கள் நுபுவத்தை கொடுத்த அந்த அல்லாஹ் நான் முழுமையாக நான் கபுல் ஏற்றுக்கொள்கிறேன், ஈமான் கொள்கிறேன் என்று சொல்லி உடலாலும் உதிரத்தாலும் அவர்களுடைய பொருளாதாரத்தினாலும் அல்லாஹுடைய தூதருக்கு உறுதுணையாக இருந்த ஒரு பெண்மணி என்றால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். அதனால தான் ஆயிஷாமா சொல்லுவாங்க, அடிக்கடி பொறாமப்படுவாங்க. இறந்த பின்னாலும், ஹதீஜாமா இறந்த பின்னாலும் ஆயிஷாமா எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு சில மற்ற மனைவிமார்களை விட சிறந்த ஒரு உறுதுணையாக இருந்தவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. மூன்றாவது கொடுப்பாங்க ரசூல்லா. அவங்க ஹதீஜாமா இறந்த பின்னால் கூட ரசூல்லா என்ன செய்வாங்க, அவங்களுடைய உறவுகளுக்கு, அவங்களுடைய தங்கச்சி ஹாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, ஹதீஜாமாவுடைய சகோதரி. அவங்களுடைய குரல் ஹதீஜாமா குரல் மாதிரியே இருக்கும். அப்படியே எழுந்து ஓடுவாங்களாம் வரவேற்கிறதுக்கு. அதே போல் இறைச்சி சமைச்சா, உணவுகள் சமைச்சா என்ன செய்வாங்க, கொடுத்து விடுவாங்க. மூன்றாவது விஷயம், ஹதீஜாமா கடைசியாக சொல்லப்பட்ட மூன்றாவது விஷயம் என்ன, நம்மளுடைய பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த 3 கோரிக்கையோடு அவர்களுடைய உயிர், அவங்களுடைய ஹதீஜாமாவுடைய மடி இறந்துடுவாங்க. ஆமாம், அவங்க சின்ன சின்ன வயதில் இறந்துடுவாங்க.
உயிர் வந்து ரசூல்லாவுடைய மடியில் இருக்கும் பொழுதே ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் உயிர் பிரியுது. அதே போல் அவங்களுக்கு கஃபன் தவன் செஞ்சு அவங்கள அடக்கம் செஞ்சிடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு ஒரு இணைப்பிரியா ஒரு நல்ல ஒரு தம்பதிகள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் விட்டு கொடுப்பதிலும் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கொருவர் அனுசரித்து அன்போடு இருப்பதிலும் மிக முன்மாதிரியாக இருக்கிறவங்க இந்த 2 பேர். அல்ஹம்துலில்லாஹ். இதில் இதை மட்டும் வாசிச்சுட்டு முடிச்சிருவோம். நமது நபி அவர்களின் திருமணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய லாபத்துடன் ஷாம் நாட்டிலிருந்து திரும்பி வந்து ஒளிவு மறைவில்லாமல் தெளிவாக கணக்கை ஒப்படைத்ததை பார்த்த ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். மேலும் அடிமை பெண் மைசராவும் அடிமை ஆண் மைசராவும் நபி அவர்களின் அழகிய குணங்களை, நேர்மையை, அழகான பேச்சு திறமையை, பிறநலம் பேணுவதை, எல்லோருடன் அன்பாக பழகுவதை பற்றியெல்லாம் மிகவும் பாராட்டி பேசியதை கேட்டு அம்மையார் பிரமித்து போய் தாமே நபி அவர்களுக்கு திருமண தூது அனுப்பினார்கள். நபி அவர்கள் அத்தூதை ஏற்றுக்கொண்டு தன் சிறிய தந்தையையும் குறைஷ் கோத்திரத்தின் சில நபர்களையும் அழைத்து கொண்டு ஹதிஜா நாயகியின் வீட்டிற்கு சென்றார்கள். மேலும் நிக்காஹ் நடந்து முடிந்தது. நிக்காஹ்வின் போது நபி அவர்களுக்கு வயது 25, அன்னை ஹதிஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வயது 40 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் கொஸ்டின் பாருங்க, மேலே பிபியா வாட் இஸ் திஸ் பிபி? எங்களுக்கு பிபின்னு கொடுத்துருக்காங்க. ஓ எஸ். ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா என்பவர் யார் அப்படின்னு சொன்னால், மேலே மக்கா நகரில் ஹதிஜா என்ற ஒரு பெண்மணி செல்வ சீமாட்டியாக வாழ்ந்து வந்தார் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து பங்கு பெறுவார்கள் வரைக்கும், வியாபாரம் செய்ய சொல்லி வரும் வருமானத்தில் பங்கு பெறுவார்கள் வரைக்கும் ஹதிஜாமாவுடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் அது வரைக்கும் எழுதணும் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். 2வது, ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா பங்கு பெறுவார்கள். 2வது கொஸ்டின், ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களிடம் என்ன ஆசைப்பட்டார்கள்? என்ன ஆசைப்பட்டாங்க? அதாவது நபி அவர்கள் நேர்மையை அதிலிருந்து அப்படி தொடர்ந்து நம்பிக்கையும் கேள்விப்பட்டு தமது பொருட்களை கொடுத்து வியாபாரம் செய்ய ஹதிஜா அவங்க விரும்பி தூது அனுப்பினார்கள். இல்லை, அது கீழே தான்க்கா வரும், மேலே இருக்கிறது மட்டும் இப்போ சரிங்களா. தூது அனுப்பினார்கள் வரைக்கும் குறிச்சிக்கோங்க, அவ்வளவுதான். அதை தன்னுடைய பொருட்களை வந்து வியாபாரம் செய்கிறதுக்கு விரும்பினாங்க, அவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து கீழே அடிமை ஆண் மைசரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன கூறினார்கள் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய இந்த மேலே இருக்கக்கூடிய அழகிய குணங்கள்ல இருந்து ஆரம்பித்து மிகவும் பாராட்டி பேசி அம்மையார் பெருமித்து போய் அதை கடைசி வரைக்கும் இப்போ பாராட்டி பேசினார்கள் வரைக்கும் குடிங்க, அவ்வளோதான். நேர்மையை, அழகான பேச்சை, திறமையை, பிறநலம் பேணுவதை, எல்லோருடன் அன்பாக பழகுவதை பற்றியெல்லாம் மிகவும் பாராட்டி பேசினார்கள் அப்படிங்கிறத ஆமாம் அது வரைக்கும் கூறிங்க, அவ்வளோதானா கொஸ்டின்? சரி, ஓகே, அவ்வளோதான் கொஸ்டின்.